வணக்கம். வணக்கம். பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும். நான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். நான் அக்ஷரா. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக பதவி ஏற்பார். என்னன்னா, இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து பெரும்பான்மையான இடத்த பிடிச்சிருக்காரு. 108 தொகுதி வந்து அவர் பிடிச்சிருக்காரு. அதில் சுயேட்சையாக அவர் 2 தொகுதி நின்றுருக்காரு. ஸோ இப்போ பதவி ஏற்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தா, மொத்தம் 118 தொகுதி வந்து இருக்கணும். பெரும்பான்மைக்கு 118 தொகுதி இருக்கணும். ஸோ இப்போ 10 தொகுதி வேணும். அதில் வந்து 5 தொகுதி வந்து காங்கிரஸ் வந்து டிவிகே கூட இணைஞ்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 6 தொகுதி ஏன்னா ஒரு தொகுதி வந்து பை எலெக்ஷன் வரும். ஏன்னா அவரே 2 தொகுதியில் நின்றுருக்காரு. ஸோ அப்படின்றப்போ 6 தொகுதி வேணும். இன்னும் 6 தொகுதிக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 2 நாட்களாக வந்து அவங்க கட்சி தலைமையிலேருந்து யாரெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு 4 சீட் இருக்குது, அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசிகே கட்சியிலேருந்து ஒரு 2 சீட் இருக்குது, அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 6 சீட்டும் கிடைக்கும். பெரும்பான்மையான இதில் போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்து பதவி ஏற்பாங்க கண்டிப்பாக. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு அது பெரும்பான்மையை காட்டி திரும்ப வந்து பதவியில் உட்கார போகிறோம், 5 வருஷத்தில் வந்து 2.5 வருஷம் இவங்களுக்கு 2.5 வருஷம் அவங்களுக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா வந்து நிறைய நியூஸ்லேயும் சோசியல் மீடியாலையும் போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2.5 வருஷம் இவங்களுக்கு 2.5 வருஷம் அவங்களுக்கு அப்படின்றது சோசியல் மீடியா பரவுதான்றது தெரியல. உங்கள் கேள்வியை நீங்கள் திருத்திக்கணும். ஆனால் இந்த ஒரு கேள்வி சோசியல் மீடியாலையும் நியூஸ்லையும் போயிட்டுருக்கு. திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு இந்த மாதிரி வரும். அது கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரும் கட்சி, இத்தனை வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த 2 மிகப்பெரும் கட்சி, ஆக்சுவலாக ஏடிஎம்கேவும் ஒரு மிகப்பெரிய கட்சி தான். இது 2 மிகப்பெரிய கட்சியும் ஒன்றா இணைஞ்சு கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு தன்னுடைய கட்சியினுடைய இது வந்து மரியாதை கௌரவம் எல்லாமே குறைஞ்சிரும்ன்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும் இணைஞ்சு இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம். இன்று மதியத்துக்கு கூட வந்து ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தார், விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி அமைச்சு 6 மாதம் ஒரு ஆட்சி ஆளட்டும், அவர் எப்படி ஆள்றாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம், அவருக்கு ஒரு ஆளுமை திறன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இணைவாங்க அப்படின்னு கேட்டால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அது வந்து மேபி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு வேறு எதுக்கோ போய் சந்திச்சிருக்கலாம். ஆனால் தனித்தனி இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தனித்தனி கட்சி கூட்டங்கள் தான் வச்சாங்களே தவிர இணைவுமா அப்படின்றதுக்கு வந்து யாரும் பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு மேபி வதந்தியாக கூட இருந்திருக்கலாம். அது கட்சியினர் கட்சி இப்போ எடப்பாடியார் வந்து அவர் கட்சியில் தலைமையில் இருக்கார். அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லலை நாங்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. அது மாதிரி திமுக சைடில் இருந்தும் யாரும் யார்கிட்டையும் சொல்லலை. அது போக டிவிகே கட்சியோட இப்போ எம்எல்ஏ செலக்ட் ஆயிருக்க ஒரு கேண்டிடேட் வந்து பட்டா கத்தியோட வந்து கேக் கட் பண்ணாரு, அது வந்து தப்பு, சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வச்சு, இதுதான் உங்க அரசியலா, ஆரம்பமே இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கன்றீங்க. கரெக்டு தான், நீங்க கேட்கறது தப்பு இல்லை. இப்போ கட்சியில் வந்து 108 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க. இப்போதைக்கு விஜய் கையில் 108 எம்எல்ஏக்களும் விஜயும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து விஜய் மாதிரியே செயல்பட முடியாது, சரிங்களா? தவறு என்பது ஒரு இடத்துல நடக்கும். அதை தட்டி கேட்கறதுக்கு தான் தலைமைன்னு ஒன்று இருக்குது, சரியா? இதை நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணுனா இங்கே இருக்கிறதுக்கான ஆள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் தலைமை இருக்குது. ஸோ அது ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒருத்தர் ஒரு போஸ்டிங் வந்துடுறாரு, தன்னுடைய மன மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாரு. ஆனால் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வக்கீல், அவர் வந்து பிஏ லா படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணே அது ஒரு பிளாஸ்டிக் கத்தி தான், ஆக்சுவலாக அது வந்து ஒரிஜினல் வால் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் கத்தி. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய மனசில் அது கத்தின்னு தான் தோணும். பின்னாடி வர்ற இளைஞர்களுக்கும் அந்த மாதிரி செய்ய தூண்டும். கண்டிப்பாக ஒரு பொறுப்பில் இருக்கவங்க பண்ணுனா. ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த ஒரு உணர்ச்சி வசத்தில் அவர் அதையும் தாண்டி பண்ணுறாரு. இது கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி விஜய் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து ஆட்சி அமைக்கணும், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். 2 முறை ஆளுநர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து
இந்த சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இதுக்கான பதில் வந்து கிடைக்கும். யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? விஜய்கிட்ட இருந்து கிடைக்கும். இப்போ மேபி நீங்கள் நினைக்கலாம், இப்போ அவருக்கு கூப்பிட்டு ஒரு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் பண்ணுறது தப்பு, நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே கூடாதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் தலைமை இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் அவருக்கு எழும்பியிருக்கும். ஸோ ஒரு டைம் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும். இது அதர் கட்சிகள் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 டைம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதர் கேண்டிடேட், அதர் ஆப்போனண்ட் கட்சி கேண்டிடேட் வந்து கேட்க வெட்டியிருக்காங்க. அது அவங்களால கேட்க முடியல. ஸோ கேட்க முடியலன்றதை விட அதை அவங்க வந்து வழிபடுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க கேட்பாங்க கண்டிப்பாக. இனி வரப்போகிற காலங்களில் இப்போவே கூட அவருக்கு அந்த கேள்வி எழும்பியிருக்கும், ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கணும், அதை நிறுத்தணும். அதை கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க, நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் டிவிகே கட்சியினர். அது மாதிரி டிவிகே கட்சியினர் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவில் வந்து முன்னாடி வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து டிஎம்கே ஜெயிக்கும், டிவிகே ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்திருந்தது எல்லாருமே. இப்போ வந்து எல்லாரும் வந்து அதை வந்து திரும்ப பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யார் யாரும் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மொட்டை அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அது பத்தாதுக்குன்னு 2க்குமே வந்து பதில் வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாக்குறுதி மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தவங்க மொட்டை அடிச்சு தான் ஆகணும். அதுக்காண்டி நீ அடிச்சு தான் ஆகணுன்றது கிடையாது. நம்ம இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, ஒன்று நடக்குது, அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னா வந்து அது கிடையாது. மொட்டை அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதனால் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அதாவது டிவிகே ஆட்சிக்கு வருமா அப்படின்றத எனக்கு உள்பட முத நாள் நைட்டு தெரியாது. ஏன்னா எல்லாரும் மனசுலையும் நினச்சது ஒரு 10 இடம் பிடிப்பாங்க, இல்லை ஒரு நான் நினச்சிட்டு இருந்தது ஒரு 40 இடம் பிடிப்பாங்க, பெரும்பான்மையாக வரும். ஏன்னா விஜய் ஃபெமிலியராக போன இடத்துலலாம் அவர் வருவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மக்கள் இப்போ நானும் இப்போ எனக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அதிருப்தி இருந்திருக்கும், ஏன் இவங்களுக்கே போடணும், புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு இருக்கலாம். இதை மாதிரி இங்கே இருக்கிற 150 கோடி, அதாவது 1,60,00,000 பேர்கிட்ட வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க தாவேக்காக்கு. ஸோ இந்த 1,60,00,000 பேர் மனசுலையும் இருந்திருக்கு புதுசாக ஒருத்தர் வரட்டும்னு. ஸோ அது வந்து வெளிப்படையாக தெரியலை. இந்த 1,60,00,000 பேர் மனசுல இருந்திருக்கு புதுசாக ஒருத்தர் வரட்டும்னு. ஸோ அப்போ வெளிப்படையாக தெரியாதுன்ற போது முத நாள் நைட்டில் மேபி டிவிகே தலைவர் விஜய்க்கு கூட தலைமையாக இருக்கிற அவருக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சிஎம் இவ்வளோ பெரும்பான்மையாக நான் பிடிப்பேன் அப்படின்றது அவருக்கு கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு தொங்கு சட்டசபை வரலாம், அதில் நம்ம தான் வந்து யாருக்காவது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்திருக்கலாம்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கட்சி தர அளவுக்கு இருக்குன்னா அது முத நாள் நைட்டு வரை அவர் கூட நினச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு காரணத்தினால நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் வரமாட்டாங்க அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இதுக்கு முன்னாடி இருந்த மிக பெருமையான கட்சிகளும் வந்து ஒரு அசால்ட்டாக இருந்திருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா இப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்றது அவங்களுக்கு அன்னைக்கு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது போக விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நிறைய வீடியோக்கள் வந்து ஓட்டு கணக்கெடுப்பு இருக்கும்போதே நிறைய வீடியோஸ் போட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து சர்ப்ரைஸாக போயிருந்தாங்க. போய் அந்த வீடியோஸும் கொஞ்சம் வைரல் ஆச்சு. அது எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த ஓட்டு கணக்கெடுப்பு இருக்கும் போதே இந்த மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது பெரும்பான்மை இவர் தான் இருந்தார், அப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அவங்கள சின்னமான விசில ஊதுற மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டாங்க. அங்கே வந்து அவர் வந்து வருகை தந்து அவங்க எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, முதல் நான் ஜெயிச்சோடனே வந்து என்னோட அப்பா அம்மாட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னுடைய அந்த பதிவேடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவருடைய இது. எல்லாரும் இருந்தாங்க அங்கே, எனக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி பார்த்தா இந்த தமிழ்நாடு மக்களே வந்து அவருக்காண்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் இருந்தாங்க. நான் சில செய்திகள்லாம் கேள்விப்பட்டேன், சொந்த காசை செலவழிச்சு எங்கள் அண்ணன் ஜெயிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பல இடங்களில் டீ வாங்கி கொடுத்ததாகவும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன பையன் போய் கடையில் எனக்கு விசில் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டு வீட்டில் இருந்து வாங்கிட்டு சொன்னாங்கன்னு சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பார்த்தா தமிழ்நாடே வந்து அவர் வெற்றியை கொண்டாடுது. அவருடைய எண்ணம் வந்து என்னோட தாய் தந்தையை வந்து நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்றதுனால தான் முதல்ல அங்கே போனார். ப்ளஸ் அவர் வந்து நன்றி சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கே வந்து மொத்தமாக நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக அது வந்து நீ முதலமைச்சர் ஆகி டேபிளில் உட்கார்ந்ததுக்கப்புறம் சிறப்பாக அவர் நன்றி சொல்லுவாருன்றதான் எதிர்பார்ப்பு. இது வந்து
அம்மா அப்பாவை போய் பார்த்து முதல்ல வணங்கிட்டு நம்ம அடுத்து போய் நம்ம கேண்டிடேட்டுக்கான இதை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அங்கே போனாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட செலிப்ரேஷனை என் ஃபேமிலி மாத்திரம் கொண்டாடுறாங்கன்னு அவர் நினைக்கல, இந்த தமிழ்நாடே கொண்டாடுது. ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ முன்னேற்றி கொண்டாந்துருக்காங்க, தமிழ்நாடே கொண்டாடுது. ஒரு சிஎம் இன்னைக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு சிக்னலில் நிப்பாட்டி ஒருத்தன் ஓடி போய் பைக்கை நடுவில் நிப்பாட்டிட்டு பூ அள்ளி தூக்குறான் காரில். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ எங்கள் வீட்டில் கொண்டாடுறாங்கன்றதுக்காண்டி அவர் போல, அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காண்டி போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இவ்வளவு எதிர்ப்பும் இவ்வளோ சந்தோஷமும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்க முடியாது. அது டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆளும்போதும் அது மாறி மாறி இது பண்ணும்போது எந்த விஷயங்களும் அப்போதைக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், அப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதோட முடிஞ்சிடும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போகிறாரு அப்படின்றப்போ நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு பெருங்கட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஃபேஸ் ஐடென்டிஃபை இருக்கும். இவர் தான் எங்கள் ஏரியாவோட எம்எல்ஏ, இவர் தான் எங்களுடைய மந்திரி, எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கிறப்போ டிவிகே அப்படின்ற ஒரு புதுக்கட்சி. ஸோ இதில் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னீங்க, அந்த கேக் கட் பண்ணவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அவருடைய விஜய் வீட்டில் சின்ன வயசுல இருந்து டிரைவராக இருந்தவருடைய மகன் இன்னைக்கு ஒரே எம்எல்ஏ. அப்படி எல்லாரும் இருக்கிறது இவங்களுடைய ஃபேஸ்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ விஜய் வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர், அந்த அண்ணனுடைய பையன், அந்த பையனுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? விஜய்க்கு தெரியும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து விஜய் ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதே மாதிரி தான் வந்து அறிஞர் அண்ணா வந்து புதுசாக ஆட்சி அமைக்கும் போது அங்கே இருக்கிற கேண்டிடேட் யாருக்குமே தெரியாது. அண்ணா அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் பெரிய ஐடென்டிஃபை. எம்ஜிஆர் வரும்போதும் அதே தான், சுற்றி இருக்கிற கேண்டிடேட் அப்போ தான் புது கேண்டிடேட், யாருக்குமே தெரியாது. ஸோ எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபேஸ் தான் ஐடென்டிஃபை. அம்மா வரும்போதுமே கூட அப்படி தான், அம்மான்ற அந்த ஒரு ஃபேஸ் தான் ஐடென்டிஃபை. அதே மாதிரி தான் வந்து விஜய் ஆட்சிக்கு வரும்போதும். ஸோ அவர் தான், அவருடைய ஃபேஸ் தான் ஐடென்டிஃபை. விஜய்ன்றவரை வச்சு தான் ஸோ இந்த இருக்கிற எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாருடைய ஃபேஸும் ஐடென்டிஃபை கிடையாது, விஜய் ஒருவருடைய ஃபேஸ் தான் ஐடென்டிஃபை. ஸோ அப்படின்றப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ இன்ன வரைக்கும் கூட மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா விஜய் ஒருத்தர் தான், அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்து தான் எல்லாரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்களே தவிர நம்ம ஏரியா தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ண போறாரு, ஏன்னா அந்த ஏரியாவோட தொகுதி எம்எல்ஏ யாருன்னே அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ண போறாரு யாரும் நினைக்கல, விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, விஜய் என்ன பண்ண போறாரு. அதே மாதிரிதான் இவங்களும் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு புது புரட்சியாகவும் ஒரு புது எழுச்சியாகவும் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஒரு ஜெயிச்ச கட்சி வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இதை வந்து ஆளுநர் வந்து ரொம்ப லேட் ஆகுறாங்க, இது வந்து பிஜேபியோட வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ஒரு பெரும்பான்மையாக இருக்கார், ஜெயிச்சிருக்காருன்னா பெரும்பான்மையாக இருக்கார் மற்ற இரண்டு கட்சிகளோட. இதில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு எடுத்துக்கிறாரு. சரிங்களா? காங்கிரஸை கூட்டணிக்கு எடுத்துருக்காரு. காங்கிரஸ் வரும்போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிஜேபியை வந்து நாங்கள் மதவாத கட்சிகள், அவங்கள நீங்கள் வந்து ஆதரிக்கக்கூடாது, அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிகா கேட்கணும், கம்யூனிஸ்ட்டு கேட்கணும். இவங்க ரெண்டு பேர்ட்டுமே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதவாத கட்சிகளை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு எப்போவுமே வந்து ஒரு இதாக பண்ணிட்டு இருக்க கட்சிகள் தான் இவங்க. அப்படி ஓட்டு கேட்டு வாதாடுற கட்சிகள் தான் இவங்களுமே. நாங்கள் வந்து மதவாத கட்சிகளுக்கு ஆதரிக்க மாட்டோம்னு. இப்போது பிசிகேவும் கம்யூனிஸ்ட்டும் வந்தால் விஜய் ஜெயிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வரணும், இப்போ நான் விசிகேவாக இருக்கேன், நானே கம்யூனிஸ்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் விஜய் பக்கம் வரணும் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க, காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க. இதை திமுக வந்து எப்படி பார்க்குறாங்க, டிஎம்கே வந்து எப்படி பார்க்குறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்கலாம் வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துன்னா தெரியும். துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இப்போ இதே மாதிரி விசிகவும் கம்யூனிஸ்ட்டும் போயிட்டாங்கன்னா அதே நிலைமை தான் அவங்களுக்கும் வரும். ஸோ வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், காசு வாங்கிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, திமுக வந்து நாங்கள் தான் வந்து உங்களுக்கு வேண்டி உழைச்சோம், திமுக ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சொல்லாமல் ஒரு கட்சி வந்து ஒரு பாலிசாக அந்த பக்கம் நகரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயுதம் பிஜேபியாக கூட இருக்கலாம்.
நீங்கள் வந்து இப்போ இவர் விஜய் ஆட்சி அமைக்கலை அப்போனா அடுத்த 6 மாதத்துக்கு அடுத்து பை எலெக்ஷன் எப்போ அடுத்து ரீஎலெக்ஷன் எப்போ வைக்கிறாங்களோ அது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆளும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளும்போது இங்கே இருக்கிற சிஎம் கேண்டிடேட்டுக்கெலாம் ஒரு விதமான அவமானங்களாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு வழிவிடக்கூடாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மதவாத கட்சிகள்னு இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போது விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் டிஎம்கேலேருந்து விலகி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ நாங்கள் எப்பொழுதும் வந்து மதவாத கட்சிகளை இங்கே ஆள விட மாட்டோம், அதனால நாங்கள் இங்கேருந்து அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகும்னா அவங்க மேலே ஒரு கரைப்படியாது மீன்ஸ் நீங்கள் காசு வாங்கிட்டீங்க துரோகம் பண்ணிட்டீங்க சொல்ல முடியாது, சொல்ல தேவை, நாங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக தான் போகிறோம் அப்படின்னு போகலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறாங்க. ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பெரும்பான்மையான கட்சி நிர்வகிச்சுட்டு வந்து பதவி ஏற்றுங்கன்றாரு. ஆனால் இது ஒரு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஆளுநருடைய வேலை என்னன்னா அவர் வந்து பதவி ஏற்க வைக்கணும். வச்சுட்டு அவர் நாடாளுமன்றத்தில் போகும்போது தான் வந்து நீங்கள் உங்கள் பெரும்பான்மை கட்சியை நிரூபிக்கணும். அதுக்கு விஜய் 15 நாள் வந்து டைம் கேட்டிருக்காரு. அதுக்கு ஏன் ஆளுநர் தாமதிக்கிறாரு, இதுக்கு வந்து உங்க மேல்முறையீடு பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல. ஸோ இவங்களுடைய சட்ட வல்லுநர்களை வச்சு மேல்முறையீடு பண்ண போறாங்களாமா. ஆனால் சட்டத்தில் வந்து இடம் இருக்கு, அவரை வந்து பதவி ஏற்க வைக்கணுன்ற இடம் இருக்கு. ஆளுநர் ஏன் தாமதிக்கிறாருன்னா நீங்கள் இப்படி ஒரு சிக்கல்கள்லாம் ரொம்ப இருக்கனால நீங்கள் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு பதவி ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு நமக்கு தெரியல. மேபி இவங்க மாறுறதுக்கு கூட பேசலாம். இப்போ இந்த விசிகேவும் கம்யூனிஸ்டும் நாங்கள் வந்து எங்கள் மேலே எதுவும் கரைகள் பற்றக்கூடாது, இது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காட்டி கூட இது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாற்றம் ஏன் சீமானை நோக்கி போகலை அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை நோக்கி இந்த மாற்றம் போயிருக்கு. இவ்வளோ நாளாக இருக்காரு சீமான், ஏன் அவரை நோக்கி இந்த ஒரு மாற்றம் போகலை அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு நான் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன், நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இதுக்கான கரெக்டான பதில் எனக்கே தெரியல, அதான் உண்மை. மக்களாகிய உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னவா இருக்கும் அப்படின்னு. எங்களோட கேள்விகளுக்கு உங்களோட பதில் வந்து சிறப்பாக அமைஞ்சிருந்தது. நன்றி. நன்றி, வணக்கம்.